விஜய் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அஞ்சலி அம்மாள் வந்து ஒரு பேசு பொருளாக ஆயிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த ஆளுமையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அதுதான் உண்மையை தவிர இவங்களால ஆளுமையா அவங்க மாறல, இவங்களால அறிமுகம் அவங்களுக்கு வரல. பல பேர் சொல்றாங்க எல்லா சாதிய தலைவர்களையும் அணி சேர்க்கிற போது அவங்க சாதிய பின்புலத்தை சேர்க்கறதுக்காக சேர்த்துருக்காங்க போட்டிருக்காங்க கூட சொல்றாங்க. அமைதியா இருக்கணும்னா சுடுகாட்டு அமைதியா இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய உரிமைக்கு போராடணும், அதன் மீது ஒரு அமைதி ஏற்படணுமே தவிர உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நான் அடிமையாவே இருக்கேன் அப்படி அமைதியா இருக்கேன்னா அந்த அமைதி என்னதுக்கு பிரயோஜனம்? ஆனா அவரே இன்னைக்கு வந்து தந்தை பெரியார வேற மாதிரி பேசுறாருன்னா அப்போ ஒரு சிந்தனையில ஒரு நிலையற்ற தன்மையும் தடுமாற்றங்கள் இருக்கிறவங்கலாம் அவங்க வந்து கைது செய்கிற போது நிறை மாத கர்ப்பிணியாக கைது உள்ள போகிறாங்க. பிரசவிக்கிற நேரத்தில் சிறைக்கு வெளியில் வந்து குழந்தைய பிரசவிச்சுட்டு திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அப்படி ஒரு ரொம்ப பாராட்ட வேண்டிய அவங்க வீட்டுக்கு போன போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வணக்கம் சார். வணக்கங்க. இந்த செக்மெண்ட்ல தலைவர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது நாங்க ஒரு சில இமேஜஸ் போடுவோம், அதை பார்த்த உடனே அவங்கள பத்தி உங்களுக்கு தோன்ற நினைவுகள், அவங்க கூட நீங்க டிராவல் பண்ணிருக்கலாம், அதை பத்தி அவங்க கூட டிராவல் பண்ணப்போ உங்களுக்கு நடந்த சில விஷயங்கள், இல்ல அவங்க கிட்ட பிடிச்சது பிடிக்காது வாட் எவர், அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லக்கண்ணு ஐயா இமேஜ் போட்டிருக்கோம். ஸோ அவரை பற்றிய உங்களுடைய நினைவுகள் இல்லை என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து இன்னைக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு முகத்தோற்றமாக விளங்குகிறவர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள். 100வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறவர். அநேகமாக ஒரு 18, 16, 17 வயதில் துவங்கி விடுதலை போராட்ட காலத்தில் ஈடுபட்டு விடுதலை போராட்டத்தில் பல முறை சிறைக்கு சென்று அதன் மூலம் இடதுசாரி இயக்கத்தின்பால் மார்க்சியத்தின்பால் ஈர்க்கப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து ஒரு அளப்பரிய போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கிறவர். ஒரு நல்ல படிப்பாளி, நல்ல எழுத்தாளர், நல்ல மொழிபெயர்ப்பாளர், நல்ல கட்டுரையாளர், நல்ல போராளியும் கூட. இப்படி பல தளங்களில் பணியாற்றக்கூடிய ஒரு ஓய்வில்லாத, ஒரு உறக்கமில்லாத, ஓய்வில்லாத ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், கம்யூனிஸ்ட் சிந்தனையாளருங்கிற முறையில் அவரோட நல்ல பெருமை எங்களுக்கு உண்டு. அவரோட பல நேரங்களில் இன்னும் சொல்ல போனால் வரலாற்றில் இப்போ நமக்கு தெரியாத பல விஷயங்களை எல்லாம் நாங்கள் ஏதாவது வேணும்னா அவர்கிட்ட தான் போய் கேட்போம். 50, 40, 42, 52 அப்போ நடந்த நிகழ்வுகள், அப்புறம் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் நடந்த போராட்டங்கள், இவைகளை பற்றிலாம் அவங்ககிட்ட தான் வந்து கேட்போறாங்க. உதாரணமாக ஆரம்ப காலத்தில் இப்போ இருந்த பல தலைவர்களுடைய வரலாற்று பின்புலம் இவைகளாம் தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்ட தான் இன்னைக்கு போய் நிறைய புத்தகங்கள் மட்டும் கிடைக்கலாம், சில புத்தகங்களில் கிடைக்காது. அந்த மாதிரி நிறைய விவரங்களை நினைவாற்றலோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய தலைவராக இன்னைக்கும் அவர் இருக்கிறார். எப்போ கேட்டாலும் பொறுமையாக சொல்லுவார். பொறுமையாக சொல்லுவாருங்க மட்டும் இல்லை, அது அப்படியே நினைவாற்றலோடு சொல்லக்கூடிய ஒரு நல்ல திறமையானவர். ஒரு எளிமை, அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டானவர்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்த இமேஜ் வந்து பெரியார் அவர்கள் வச்சிருக்கோம். ஸோ எப்போவுமே தமிழக அரசியலில் ஒரு பேசு பொருளாகவே இருந்துட்டு இருக்கிற பெரியார் அவர்கள், நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? தந்தை பெரியார் வந்து தமிழகத்தில் மட்டுமில்லை இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த சிந்தனையாளர், ஒரு பகுத்தறிவுவாதி, ஒரு சாதி மத பிற்போக்குத்தனங்களை எதிர்த்து வீழ்த்தி ஒரு சாதியற்ற சமூகத்தை அமைக்கணுங்கிறதுல வாழ்நாள் முழுக்க 95 வயது வரை ஓடி உழைச்சிக்கிட்டு இருந்தார். சொல்லப்போனால் அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு காங்கிரஸ்காரராக, ஒரு விடுதலை போராட்ட வீரராக தான் இருந்தார். காந்தியோடு நெருக்கமாக பழகிட்டு இருந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்த சமூகத்தில் நிலவுகிற சாதிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றிய அவங்களுடைய அணுகுமுறைக்கும் இவருடைய அணுகுமுறைக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தினால காங்கிரஸை விட்டே விலகி, சுதந்திர போராட்டிலேருந்து விலகி ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளருங்கிற முறையில் அவர் ஈடுபட்டார். நம்முடைய மறைந்த தலைவர்கள் ஜீவா, அதே போல் சிங்காரவேலர் இவர்களோடலாம் சேர்ந்து ஈரோடு திட்டம் என்கிற ஒரு மாற்று திட்டத்தை உருவாக்குனது. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல்ல தமிழில் வெளியிட்டு அதுக்காக சிறை தண்டனை அனுபவித்ததும் அவர் தான். எனவே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய ஆளுமை, ஒரு பெரிய சிந்தனையாளர். அதாவது இந்திய சமூகம் இந்து மதம்ங்கிற பேரில் சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும்
வர்ணாசிர தர்மத்தை கொடுமைகளையும் ஒழிச்சு கட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக நின்று களங்கண்டு போராடியவர். அதனால் அதனாலேயே தேர்தல் அரசியலை அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஒருவேளை தேர்தல் அரசியலுக்கு போனால் இதில் சில விஷயங்களில் நம்ம சமரசம் பண்ண வேண்டியிருக்கும்னு நினச்சாரோ என்னவோ தெரியல. ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாகவே இருக்கும். இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு கம்யூனிஸ்டுகளாக வரணுங்கிறதுக்கு இந்த நாட்டில் இந்த சமூகத்தில் நடக்கிற இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தான், கொடுமைகள் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக போராடணும். எங்களுக்கும் அவருக்கும் கொள்கை ரீதியாக சில மாறுபாடுகள் உண்டு. நான் மார்க்சிஸ்டாக இருக்கிறதுனால மார்க்சிஸ்டும் பெரியாரிசும் ஒன்றும் இல்லை. ஆனால் ரெண்டும் எதிரெதிர்மானதும் இல்லை. பிஜேபியும் பெரியாரிசும் மாதிரி அல்ல, மார்க்சியமும் பெரியாரிசும். நிச்சயமாக நாம் அவங்களோட இணைந்தே ட்ராவல் பண்ணுவோம். சில அணுகுமுறையில் சில ஒட்டுமொத்தமான சமூகத்தை மாற்றுவதில் எங்களுக்கு இருக்கிற அணுகுமுறை வேறு, அவங்களுக்கு இருக்கிற இந்த சமூகத்தை அப்படியே வைத்து கொண்டு திருத்தி அமைக்க வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த சமூகத்தை அடிப்படையில் மாற்றணும்னு நாங்கள் நினைக்கிறோம். தனி உடைமை ஒழிப்பதன் மூலமாக தான் இதெல்லாம் தீரும் நாங்கள் நினைக்கிறோம். அவங்க தனி உடைமை அதுக்கு முன்னாடி சாதியை ஏற்றத்தாழ்வு ஒழிச்சாலே தனி உடைமை தானாக ஒழிச்சிடும். இப்படி சில மாறுபாடுகள் இருந்தாலும் கூட நிச்சயமாக தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் அனைவராலும் போற்றி புகழ வேண்டிய ஒரு பெரிய ஆளுமை தந்தை பெரியார் என்பதில் மாற்றுக்கிறது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் அவரை தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாங்க. பெரியாரையெல்லாம் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. இப்படி ஏதாவது பெரிய தலைவரை நம்ம ஏதாவது விமர்சித்தா அதை விட பெரிய தலைவராக மாறணும்னு யாராவது தப்பா அவங்களுக்கு பாடம் நினைத்தாங்களோ என்னவோ புரியல. அதுக்காக தான் பெரியாரை பயன்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்களே விமர்சிக்கக்கூடிய சீமானே ஒரு காலத்தில் தந்தை பெரியாரை ஆகா ஓகன்னு போந்தார். ஆனால் அவரே இன்னைக்கு தந்தை பெரியாரை வேற மாதிரி பேசுறாருன்னா அப்போ ஒரு சிந்தனையில் ஒரு நிலையற்ற தன்மையும் தடுமாற்றங்கள் இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு யாரை வேணாலும் எது வேணாலும் பேசுறாங்க பாரு. அப்படி பார்க்கிற போது தந்தை பெரியார் தான் கொண்ட கொள்கையில உறுதியாக எந்த ஊசலாட்டமும் இல்லாமல் இருந்தவர் தந்தை பெரியார். அடுத்ததாக அஞ்சலை அம்மாள் அவங்க தமிழ் சமீபத்தில் கூட இவங்க கொள்கை தலைவரா விஜய் அறிவிச்சிருந்தார் அவருடைய கட்சிக்கு. ஸோ இவங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அஞ்சலை அம்மாள் நான் சார்ந்திருக்கிற சிதம்பரம் பகுதியை சார்ந்தவங்க தான். அவங்க சிதம்பரம் பகுதி சேத்தியார் தோப்பு அங்கே தான் அவங்களுடைய நேட்டிவ். சொல்லப்போனால் தமிழக வரலாற்றில் அஞ்சலை அம்மாள் அவங்களுடைய அளப்பரிய தியாகத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு நினைவு வைக்கணுங்கிறத முதல்ல சட்டமன்றத்தில் நான் தான் ரைஸ் பண்ணேன். அந்த அம்மாவுக்கு ஒரு சிலை வைக்கணும், அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும். ஏன்னா தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு விடுதலை போராட்ட வீரராக காந்தியே காந்தி, பாரதிதாசன் போன்ற பலரும் அவங்களோட நெருக்கமாக இருந்து சென்னையில் பெண்களை திரட்டிட்டு அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் இவருடைய சிலையெல்லாம் உடைச்சி அதனால் 4 மாதம் சிறை தண்டனை அனுபவிச்சு, அதில் பெரியது என்னென்னா அவருக்கு ஒரு பையனுக்கு பேர் ஜெயில் மணின்னு தான் பேர். அவங்க கைது செய்கிற போது நிறை மாத கர்ப்பிணியாக கைது உள்ள போகிறாங்க. பிரசவிக்கிற நேரத்தில் சிறைக்கு வெளியில் குழந்தைய பிரசவிச்சுட்டு திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அப்படி ஒரு ரொம்ப பாராட்ட வேண்டிய அவங்க வீட்டுக்கு போனபோது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் நான் தான் முதலமைச்சர் அன்னைக்கு ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க ரொம்ப அதை ஏற்றுக்கொண்டாங்க. அது மாதிரி ஒரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்ல குரல் எழுப்பினது அவங்க தான். ஒரு பெண் போராளியாக இருந்து ஜெயிலுக்கு போனது அவங்க தான். ஆகவே அவங்களுக்கு நினைவு மண்டபம் வைக்கணும்னு நம்ம சொன்னோம். சகஜானந்தா அவங்களுக்கு மணிமண்டபம் வச்ச மாதிரி இவங்களுக்கும் வைக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கான நடவடிக்கைலாம் மேற்கொண்டாங்க. பட் இடம் பார்க்கறது போகிறது கொஞ்சம் பிரச்சனை என்பது இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஆட்சி முடிஞ்சிருச்சு. பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தபோது திரும்பவும் நான் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து அந்த கோரிக்கை வச்சோம். அதன் அடிப்படையில் தான் இப்போ கடலூரில் அவங்களுக்கு சிலையை திறந்து வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி விஜய் அவங்கள தலைவராக ஏற்றுக்கொள்வதுக்கு வரும்போது என்ன நோக்கம்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு பெண் போராளியாக விடுதலை போராட்ட போராளியாக இருந்து ஒரு பெரிய சாதனை படைச்சது. நீங்க இந்த சிலை திறப்பு விழாக்கெல்லாம் போனீங்களா? அந்த சிலை திறப்பு விழா அன்னைக்கு நான் இங்கே வெளியில் இருந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் போயிட்டு வந்தேன், போய் பார்த்துட்டு இதெல்லாம் போட்டு வந்தேன். அஞ்சலை அம்மாள் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் அவங்களுக்கு போதுமான அளவு கௌரவம் கொடுத்தாங்களா? ஏன்னா மக்கள் இளைஞர்கள் நிறைய பேருக்கு இப்போ விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட அப்புறம் தான் அவங்கள பெருசா தெரியுது. ஸோ அவங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரியார் மாதிரியோ இல்ல அம்பேத்கர் மாதிரியோ அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கை இல்லை,
சோ அவங்கள ஒரு கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டு ஒரு கட்சி எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது விஜய் ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அஞ்சலை அம்மாள் வந்து ஒரு பேசு பொருளாக ஆயிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. சொல்லப்போனால் அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு பின்னாடி ஆய்வு செஞ்ச பிறகு இப்போ வந்து சிலையெல்லாம் திறந்த பிறகு அவங்க வெளி உலகத்துக்கு அஞ்சலை அம்மாள் அறிமுகமான பிறகு தான் அவங்கள இவங்க ஏற்றுக்கிறாங்க. இவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்கு வந்து பேசு பொருளாக வந்தாங்கிறது அவங்க வெளி உலகத்துக்கு நல்ல அங்கீகாரம் கொடுத்த பிறகு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சிலை திறப்பெல்லாம் நடத்தப்பட்ட பிறகு என்ன நோக்கத்துக்காக அவங்கள வந்து இவங்க வந்து ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன அதுக்கு என்ன அவங்க பேரில் என்ன இவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது? பல பேர் சொல்கிறாங்க எல்லா சாதிய தலைவர்களையும் அணி சேர்க்கிற போது அவங்க சாதிய பின்புலத்தை சேர்க்கறதுக்காக சேர்த்துருக்காங்க போட்டிருக்குன்னு கூட சொல்கிறாங்க. பட் என்ன எந்த நோக்கத்துக்காக அவங்க சேர்த்தாங்கங்கிறது எனக்கு தெரியாது. பட் அவங்கள பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக, விடுதலை போராட்ட வீரராக, சிறை தண்டனை பல ஆண்டு கால சிறை தண்டனை அனுபவித்த அந்த மாதிரி ஒரு பெரிய பாராட்டுக்குரிய பெரிய ஆளுமை தான் அவங்க. இந்த ஆளுமையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அதுதான் உண்மையை தவிர இவங்களால ஆளுமையாக அவங்க மாறல, இவங்களால அறிமுகம் அவங்களுக்கு வரல. சொல்லப்போனால் இவங்களுக்கு வந்து இவங்க இப்படி 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 இவ்வளவு காலம் வந்து வெளி உலகத்துக்கே தெரியாமல் தான் இருந்தாங்க. நாங்கள் சட்டமன்றத்தில் எழுப்புகிற போதெல்லாம் யாருக்குமே அஞ்சலை அம்மாளை பற்றி தெரியாது. அந்த அவங்க எதேச்சியாக அவங்க வீட்டுக்கு போகிற போது தெரிஞ்ச சொன்னப்போ தான் இப்போ அது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வருது. முக்கியத்துவம் வந்த பிறகு அவங்கள பலரும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் விஜயம் ஒருத்தர் பயன்படுத்தி நினைக்கிறாங்க, அவ்வளோதான். சங்கரையா, இவங்களை பற்றி நீங்கள் இவங்க கூட பயணிச்சிருக்கீங்களா? இவரோட இருந்த மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா அந்த மாதிரி என்ன சொல்லுவீங்க? அவர் எங்கள் கட்சியினுடைய தலைவராக சமீப காலம் வரைக்கும் இருந்து சில 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மறைந்து போனார். உண்மையிலேயே என்ன மாதிரி இருக்கக்கூடிய இளைய தோழர்களை வளர்த்தெடுத்து இந்த அளவுக்கு மாநில அளவில் வளர்த்ததில் தோழர் சங்கரையாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு, மிகப்பெரிய பாத்திரம் உண்டு. அதாவது அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்திலிருந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அவரை கைது செய்கிறாங்க. கைது செய்து அவர் சிறைக்கு போகிற போது ஒரு கேள்வி வருது, சிறைக்கு போகிறதா அல்லது படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதான்னு வர்ற போது நான் வேலைக்கு போய் நம்முடைய குடும்ப இதாக இருக்கிறத விட சிறைக்கு போய் அந்த நாடு விடுதலை அடைவது முக்கியங்கிற அடிப்படையில் சிறைக்கு போயிடுறாரு. ஒரு 19 வயசு 20 வயசுலேயே சிறைக்கு சென்று பிறகு அதன் மூலம் சிறையில் போன பிறகு அவர் கம்யூனிஸ்டாக ஈர்க்கப்பட்டு பிறகு ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் மாநில அளவில், அகில இந்திய அளவில், குறிப்பாக ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவராக ஒரு மாநில அளவிலிருந்து அகில இந்திய அளவில் வரைக்கும் விவசாய சங்க தலைவராக இருந்தார். ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சொல்லப்போனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தலை சிறந்த மார்க்சிஸ்டாக, தலை சிறந்த ஆளுமையில் அரசியல் தலைவர்களில் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார். அவருக்கு இருக்கிற நினைவாற்றல் அளவுக்கு வேறு யாருக்கும் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. நம்ம அவர் 100 வயசில் அவர் வந்து சென்னையில் ஜிஹெச்சில் கொரோனாவில் அட்மிட் ஆனார். இப்போ போனால் கூட டாக்டர்கள் அவர் அதாவது வந்து 52 ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொன்னால் அந்த தேதி வாரியாக வந்து விவரங்களோட பேரோட அவ்வளவு நினைவாற்றல். கொஞ்சம் அவர் இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட 102 வயசில் இறந்தார். ஒரு தடுமாற்றமோ, ஒரு சிந்தனை தடுமாற்றமோ, ஒரு பேச்சு தடுமாற்றமோ எதுவுமே ஒரு வித்தியாசமான அந்த அளவுக்கு ஒரு தெளிவான தீர்க்கமான சிந்தனை உள்ளவர். எதையுமே சமரசமின்றி கருத்து தெரிவிக்கலாம். அவருக்கு நிகர் அவர் தான். ஒரு மாறுபட்ட பிறகு 4 பேர் உட்காந்து போய் இப்போ எப்படி நம்ம கருத்து சொல்கிறதுன்னு யோசிப்பாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. என்ன இருந்தாலும் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்கிறதுல அவர் தான் ரொம்ப ஒரு எளிமையின் சிகரமாக திகழ்ந்தார். ஒரு தன்னுடைய வாழ்நாளில் 7 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்தார். ஒரு 5 ஆண்டு காலம் தலைமுறை வாழ்க்கையாக இருந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு தலை சிறந்த கம்யூனிஸ்ட் என்கிற அந்த பெருமையோடு எங்களை விட்டு மறைஞ்சார். எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய நேரங்களில் நாங்கள் அவரோட ஒன்றா கமிட்டியில் இருந்திருக்கிறோம், ஒன்றா கட்சியில் பணியாற்றி இருக்கிறோம், கூட்டங்களில் கலந்துருக்கிறோம், பொதுக்கூட்டங்களில் கலந்துருக்கிறோம். நிறைய அதாவது வந்து அவரோட நீண்ட நாள் நாங்கள்லாம் பயணம் பண்ணியிருக்கிறோம். அந்த அளவுக்கு நிறைய நம்ம மணிக்கணக்காக பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு முன்னுதாரணமான கம்யூனிஸ்டாக தலைவராக திகழ்ந்தவர் தான் தோழர் சங்கரையா. சார், இப்போ அவர்கிட்ட நீங்க பேசும்போது அதிகமா ஒரு விஷயத்தை அவர் சொன்னாரு அப்படின்னா அது எதை சொல்லுவீங்க? இல்லை,
இல்லை பொதுவான நாங்கள் வந்து பேசுகிற போது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். உதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறோம்னா நமக்கு அந்த பிரச்சனையுடைய சமீபத்து இது மட்டும் தெரியும், அதனுடைய கடந்த கால வரலாறு தெரியாது. அப்போ அந்த கடந்த கால வரலாற்றையும் சொல்லி அவர் வந்து நமக்கு வந்து விளக்குவதுங்கிறது அவருக்கு நேரடியான அது எல்லாத்தையுமே நாமெல்லாம் சில புத்தகங்களை படிக்கிறோம், சில கேள்விப்பட்டு தான் பேச முடியும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலத்தில் 80 ஆண்டு காலத்துக்கு மேலே அரசியல் பயணம் பண்ணியிருக்கனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை பற்றியும் அவருக்கு வந்து நேரடியான அனுபவங்களே உண்டு. இப்போ காவிரி பிரச்சனைனா ஆரம்ப காலத்துலேருந்து அதை பற்றி அவரால் டீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு போராட்டங்கள், ஒவ்வொரு பிரச்சனை, எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவருடைய நேரடி வாழ்க்கை அனுபவத்திலேருந்து அவரால் வந்து எங்களுக்கு விளக்க முடியும், ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆமாம் 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 ஆமாம், அந்த அளவுக்கு நம்ம இதாக இருப்பார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் பாருங்க, பொதுவாகவே கம்யூனிஸ்டுகளுக்கு மார்க்சிஸ்டுகளுக்கு வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா, அது இருக்கக்கூடாது, பெண்ணடிமைத்தனம் இருக்கக்கூடாது, இந்த முரண்பாடான அம்சங்கள் சமூகத்தில் நிலைத்திட்டு இருக்கு. அதையெல்லாம் அவர் கடுமையாக எதிர்த்து ஃபைட் பண்ணியிருக்கிறார். பல நேரங்களில் சாதிய கலவரங்கள் வருகிற போது அல்லது தீண்டாமை கொடுமை ஏற்படுதுன்னா பொதுவாக எல்லாரும் எதுக்குங்க சண்டை போடுறீங்க, அமைதியாக இருங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் அப்படி சொல்கிறது இல்லை, பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய உரிமைக்கு சண்டை போட்டு தானே ஆகணும். அதனால தான் நம்ம வந்து தீண்டாமை கொடுமையை ஒழிக்கணும், அதே சமயத்தில் மக்கள் வந்து ஒற்றுமையாகவும் இருக்கணும். தீண்டாமை கொடுமையை ஏற்றுக்கிட்டு மக்கள் ஒற்றுமையாக இருந்து என்ன அவர் சொல்லுவார், அமைதியாக இருக்கணும்னா சுடுகாட்டு அமைதியாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய உரிமைக்கு போராடணும், அதன் மீது ஒரு அமைதி ஏற்படணுமே தவிர உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நான் அடிமையாகவே இருக்கேன் அப்படி அமைதியாக இருக்கேன்னா அந்த அமைதி என்னதுக்கு பிரயோஜனம்? அதெல்லாம் ரொம்ப தெளிவாக அவர் வந்து கருத்து சொல்லுவார். அடுத்தது அம்பேத்கர் அவர்கள். ஸோ அம்பேத்கர் அவர்களும் என்னோட தலைவர் அப்படின்னு அடையாளப்படுத்த தான் நிறைய கட்சிகள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுத்தால உங்களோட பார்வை என்ன? இல்லை, அதான் இந்திய அரசியலில் வந்து ஒரு பெரிய ஒரு வரலாற்று நாயகன் அப்படின்னு சொன்னால் அம்பேத்கர் தான் சொல்ல முடியும். ஒரு அடித்தட்டு சமூகத்தில் பிறந்து பெரிய சமூக பின்னணியோ மற்றதெல்லாம் இல்லாமல் உலகம் போற்றுகிற ஒரு தேசமே இன்றைக்கு வணங்குகிற ஒரு தலைவராக வந்திருக்காருன்னா அது டாக்டர் அம்பேத்கர் தான். மற்றவங்கெல்லாம் இப்போ நேரு வந்திருக்காரு, லால் பகதூர் வந்திருக்காங்க, மற்றவங்களாம் வந்திருக்காங்கன்னா அவங்க ஒரு பின்புலத்தோடு வராங்க. பட் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பள்ளிக்கூடம் போகிறதுக்கே ஒரு பெரிய போராட்டம், படிக்கிறதுக்கே ஒரு போராட்டம், தெருவில் நடக்கிறதுக்கே ஒரு போராட்டம், பயணம் பண்ணுறதுக்கே ஒரு போராட்டம், வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருக்கிற அந்த ஒடுக்குமுறை சமூகத்தில் பிறந்து ஒட்டுமொத்தமான தேசமே இன்னைக்கு வணங்குகிற ஒரு தலைவராக இருக்காருன்னா அது வந்து டாக்டர் அம்பேத்கருக்கு நிகராக வேறு யாரையும் சொல்ல முடியாது. அதில் அவருடைய உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு, இன்னும் சொல்ல போனால் இந்த சமூக ஒடுக்குமுறைக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள், அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிற வர்ணாசிர தர்மமும் இந்து மதமும், அதை எதிர்த்து கடுமையாக நாடு தழுவிய அளவுக்கு பெரிய குரல் எழுப்பிய பெரிய போராட்டத்தை நடத்தியவர் அவர். ஒரு பக்கம் அந்த மாதிரி போராடி அதே நேரத்தில் ஒரு நாடு விடுதலை சொல்லப்போனால் விடுதலை போராட்டத்தில் கூட அவர் பங்கேற்கலை. அவருக்கு என்னென்னா விடுதலைங்கிறது உண்மையான விடுதலை எது, விடுதலைக்கு பிறகு என்னுடைய மக்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னா அந்த விடுதலை என்ன விடுதலைன்னு தான் கேட்டார். விடுதலை வேணுங்கிறது கரெக்டு தான், ஆனால் விடுதலைக்கு உண்மையான உங்களுக்கு விடுதலை கிடைக்குமா, விடுதலை கொடுத்துருவாங்களா? அப்போ அடிப்படையான இந்த சமூக ஒடுக்குமுறையிலேருந்து மனிதன் விடுதலை அடையணுங்கிறதுல போராடினார். நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு காங்கிரஸ் கட்சிக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு உண்டு, காந்திக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு உண்டு. இந்த தனி தொகுதி விஷயத்தில் காந்திக்கும் அவருக்கும் அநேகமாக பெரிய ஒரு யுத்தமே நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனாலும் கடைசியாக வந்து காந்தியுடைய உயிர், அவர் உண்ணாவிரதம் வந்து உயிர் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய விட்டு கொடுத்து கூட அந்த பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்தெல்லாம் போட்டார். அதே மாதிரி நாடு விடுதலை அடைந்த பிறகு ஒரு கான்ஸ்டியூஷன், ஒரு அரசியல் நிர்ணய சபையை அமைக்கிறாங்க, அதில் அவர் மெம்பரை தேர்ந்தெடுத்து வராரு. அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்குற 7 பேர் குழு, அந்த குழுவுக்கு தலைவராக அவரை போடுறாங்க. அப்படி காங்கிரஸ் கட்சி அந்த பொறுப்பை கொடுக்குற போது காங்கிரஸ் கட்சியோட நேரடியாக மாறுபட்டவர் தான் அவர். விடுதலைக்கு பிறகு அவர் வந்து அமைச்சரவையில் சேரணும்னு கேட்குறாங்க, அவர் அமைச்சரவையில் சேர்றாரு, அமைச்சர்லேருந்து பணியாற்றார். பிறகு இந்த இதில் வந்து அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக இருந்து அரசியல் சாசனத்தை உருவாக்குறதுல ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாற்றார்.
அப்போ தேசத்துக்கு ஒரு தேவைன்னு வருகிற போது அதுக்கு எந்த விதத்திலேயும் தான் வந்து ஊறு விளைவித்தரக்கூடாது. தன்னுடைய பங்களிப்பு இன்னைக்கு வந்து நம்முடைய அரசியல் சாசனம் உலக அளவில் மதிக்கப்படுது. இந்தியா என்கிற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு வந்து ஒரு பன்முகத்தன்மையோடு இருக்குன்னா அது வந்து டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசனம் ஒரு மதசார்பற்ற நாடு என்கிற அந்த அரசியல் சாசனத்தின் அடிப்படை கோட்பாடுகள் தான் இன்னைக்கு இந்த தேசத்தை கட்டி அமைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பல தாக்குதல்கள் பல ஆபத்தெல்லாம் இன்னைக்கு ஆட்சியாளர் வந்தால் கூட இன்னைக்கும் அதை எதிர்கொள்ளுகிற அந்த பங்களிப்பை ஆற்றியது டாக்டர் அம்பேத்கர். ஆனா இன்னைக்குமே அம்பேத்கர் அவர்களை சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினோட தலைவரா பாக்குறாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல அவருடைய சிலையவே பூட்டி வைக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு 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 பெரிய சமூக அநியாயம் தான் நான் நினைக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு சாதிய தலைவராக நீங்கள் பார்க்கவே முடியாது. சொல்லப்போனால் இந்தியாவில் உருவாகியிருக்கிற மிகப்பெரிய சமூக சிந்தனையாளர்களில் மதிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறவர். ஏன் மற்றவங்களெல்லாம் சாதிய தலைவராக பார்க்காம இவர் மட்டும் ஏன் பார்க்கும்? அப்படின்னா அந்த சமூகத்தினுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது? எவ்வளவு பெரிய சிந்தனையாளராக இருந்தாலும் நீ இந்த சாதின்னு பார்க்கணும், இந்த சமூகம் எவ்வளவு சீர்கெட்டு இருக்குங்கிறதுக்கு தான் அது அடையாளமே தவிர அது ஒன்றும் அம்பேத்கருக்கான இது இல்லை, அவருடைய இழுக்கு இல்லை. அது இந்த சமூகம் அவ்வளவு இழுக்கான சமூகமாக இருக்குது, சிந்தனை அவ்வளவு இழுக்கான கேவலமான சிந்தனையாக இருக்குன்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. எனவே அவருடைய அந்த பங்களிப்பை நாம் வந்து சொல்லப்போனால் நீங்கள் எப்படி இருக்குன்னா, இதர சாதியில் இருக்கிறவங்க குழந்தை பிறந்தா எல்லாருடைய பேரையும் வைக்கிறாங்க. ஏன் அம்பேத்கர் பேரை மட்டும் மற்ற சாதிக்காரங்க வைக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு யாரும் வச்ச மாதிரி தெரியல. பெரும்பகுதி 99 பேர் யாரும் வைக்க. அப்படின்னா அந்த 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 அம்பேத்கர் என்கிற அந்த ஆளுமையை நம்ம எப்படி பார்க்குறோம்? அவர் எவ்வளவு பெரிய பங்களிப்பு ஆற்றினாலும் அவரை ஒரு சாதி அடையாளத்தோடு பார்க்குற ஒரு மோசமான ஒரு கேவலமான அணுகுமுறை இந்த சமூகத்தினுடைய இருக்குங்கிறது தான் பார்க்குறோம். அது முழுக்க முழுக்க தவறு, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.